தெருவுல வசிக்கக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு கிட்ட ஒரு பெண்மணி பிஸ்கட் பாக்கெட்ட குடுக்கறாங்க. அந்த குட்டி பொண்ணு அதை வாங்குனதும் அதோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம். உலகத்திலேயே சந்தோஷமான பணக்காரர்கள்ல முதலிடத்துல இருக்கிற ஃபெமி ஒட்டடேலோ சொல்றாரு, நான் அதிகமா காசு பணத்தை சேர்த்து வைக்கும் போதும் எனக்கு நினைச்ச சந்தோஷம் கிடைக்கல. ஆடம்பரமான பொருட்களை வாங்கும் போதும் தற்காலிக சந்தோஷமா மட்டும்தான் அது இருந்துச்சு. ஆப்பிரிக்கா முழுக்க பெரிய பெரிய கப்பல்களுக்கு உரிமையாளரா ஆன போதும் கூட நான் கற்பனை பண்ண சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. ஃப்ரெண்டு சொன்னான்னு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்காக சர்க்கரை நாற்காலியை வாங்கி கொடுத்துட்டு அவர் அந்த பள்ளியை விட்டு வெளியே வரும்போது ஒரு குட்டி பொண்ணு அவர் காலை இறுக்கி பிடிச்சுக்கிச்சு. உனக்கு என்னமா வேணும்? உங்க முகத்தை என்னுடைய மனசுல பதிய வச்சுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு சொர்க்கத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு கண்டிப்பா வாங்கி தருவேன். அன்னைக்குதான் அவர் அந்த முழுமையான சந்தோஷத்தையே உணர்ந்திருக்கிறாரு. நீங்களும் ₹1 ₹2 கொடுக்கிற இடத்துல ₹20 ₹30 கொடுத்து பாருங்களேன். அவங்க முகத்துல தெரிகிற அந்த சந்தோஷம் தகுதியான நபர்களுக்கு தான் நாம காசை தர்மம் செஞ்சிருக்கிறோன்றத உணர்வோம். அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். நன்மை செய்வோரை இறைவன் நேசிக்கிறார். தெருவுல வசிக்கக்கூடிய